வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த 3 கதவில் ஒரு கதவை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக உனக்கான ஒன்றை இன்று இந்த கந்தன் என் கைகளில் இருந்து நீ பெறப்போகின்றாய். என்னவெல்லாமோ வித்தைகளை பார்த்தாயிற்று. கந்தா, நீயுமா வித்தை காட்ட தொடங்கி விட்டாய். இந்த கதவை தொட்டால் எனக்கு எல்லாம் நடந்து விடுமா? அப்படி அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருந்தாலும் அது எனக்கு கிடைத்து விடுமா? என்னதான் இருக்கும் என்று பல கேள்விகளை உனக்குள் எழுப்புகின்ற என் குழந்தைக்கு இந்த கந்தன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கான ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்காதே. உனக்கான காலமும் நேரமும் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ சரிவர முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது இனி என் குழந்தை எதையுமே யோசித்து முதலில் நீ கலங்கக்கூடாது. உன்னை சுற்றி உன் அப்பன் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நான் சொல்லித்தான் என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் உனக்குள் வரத் தொடங்கி விட்டது. இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. தன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளையினால் முழுமையாக உணரக்கூடிய மனநிலையும் வந்துவிட்டது. என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரிவர புரிந்து கொள். அப்பன் உன்னோடு இருந்து உனக்கு எதையெல்லாமும் நடத்துகிறேனோ அதையெல்லாமும் நீ எந்த காலமும் சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் எதற்காகவும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விஷயமாக மாறும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லை என்று எதையும் இந்த வாழ்க்கையில் நினைத்து நீ ஒதுக்காதே. ஏனென்றால் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதே அதன் மீது உனக்கு குழப்பம் வருகிறது என்றால் நீ என்னதான் இருக்கட்டுமே, நாமும் அதை பார்த்து விடலாமே என்ற ஒரு எண்ணத்தோடு தானே அதை தொட்டிருக்க வேண்டும். அதை தாண்டி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாமும் நீ ஒருபோதும் புலம்பி தவிக்கக்கூடாது. உன்னோடு இந்த கந்தன் துணை வருகின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த கதவு 3ற்கு பின்னாலும் நான் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறேன். அதாவது முதல் கதவு, 2வது கதவு, 3வது கதவு என்று எந்தெந்த கதவை தொட்டால் அதற்கு பின்னால் என்னென்ன இருக்கிறது என்பதை இந்த கந்தன் நான் சொல்லிவிடுகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இதுபோன்று உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டும் சரியாக தெரிந்து கொண்டும் நமக்கு செல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிவிடும். என் குழந்தையே, நீ தொட்டது கதவு எண் 1ஆக இருக்குமானால் அந்த கதவை தட்டியதும் அதை நீ தொட்டதும் அதற்கு பின்னால் உன் கந்தன் வைத்திருந்தது என்ன தெரியுமா? நீ விரும்பிய ஒரு நபர், அதாவது நீ ஆசைப்படுகின்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ விரும்பி இருக்கிறாய் என்றால் அந்த உறவை நான் உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். உன்னுடைய விருப்பம் போல, உன்னுடைய ஆசைகள் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு ஒவ்வொன்றாக சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்காக இந்த கந்தனின் அருளோடு என்னவெல்லாமும் கொடுக்க நினைத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கக்கூடாது. கந்தன் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லச் சொல்ல நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள். அதாவது நீ விரும்பிய ஒருவரோடு உன்னுடைய வாழ்க்கை தொடரப்போகிறது என்பதைத்தான் இந்த 1வது எண் காண்பிக்கிறது. ஒருவேளை நீ தொட்ட எண் 2ஆக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம், அதாவது அனாவசியமானது அல்ல, அத்தியாவசியமாக உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகின்றதோ அந்த பணத்தை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று கொடுக்க வருகிறேன். என் தங்கமே, தேவையான அளவு மட்டுமே அதில் கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இதையெல்லாமும் தாண்டி 3வதாக நான் வைத்திருக்கின்ற இந்த கதவுக்கு பின்னால் இருப்பது என்ன தெரியுமா? என் குழந்தையே, நிம்மதியான உறக்கம். என் பிள்ளைக்கு படுத்தவுடன் வருகின்ற அந்த உறக்கத்தை தான் இந்த 3வது கதவுக்கு பின்னால் உன் அப்பன் நான் வைத்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கந்தன் நான் உனக்காக எப்பொழுதும் உன்னுடைய ஆசைகளை எல்லாமும் நடத்தி கொடுக்க வருபவன் அல்லவா? உன்னுடைய விருப்பம் போல நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கந்தன் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லது நடக்க வேண்டி நீ எப்பொழுதும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது என்று எதையுமே நினைத்து என் குழந்தை இனிமேல் நீ கலங்காதே. அதாவது நீ ஆசைப்பட்ட ஒருவரோடு வாழ்க்கை, அதே நேரம் நீ இந்த வாழ்க்கையில் வேண்டிய பணம், அடுத்ததாக உனக்கான நிம்மதியான உறக்கம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே மாறிக்கொண்டே இருக்கட்டும். என் குழந்தையே, நிம்மதியான ஒரு உறக்கம் போதும் என்று என் பிள்ளை எத்தனை நாள் இரவு நீ கெஞ்சி இருக்கிறாய் தெரியுமா உன் அப்பனிடம்? கந்தா, ஒரு நிம்மதியான உறக்கம், எல்லாவற்றையும் மறந்து நான் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக அந்த உறக்கத்தை இந்த கந்தன் நான் கொடுப்பேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நம்மோடு துணைக்கு உறவுகள் தேவைதான். இந்த வாழ்க்கையை நாம் வழிநடத்துவதற்கு பணம் நமக்கு நிச்சயமாக தேவைதான். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் தாண்டி, இதையெல்லாமும் கடந்து உனக்காக ஒரு விஷயம் நடக்கும் என்றால், உனக்காக ஒரு விஷயம் பல புரிதல்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்றால், நிச்சயமாக என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கென கொடுக்கின்ற மன நிம்மதி, அந்த மன உறக்கம் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும். நீ எந்த கதவை தொட்டிருந்தாய் என்று எனக்கு பதிவிடு. எது நடந்தாலும் எல்லாமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவைகளை பொறுத்து அது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய தேவைகளை பொறுத்தும் உன்னுடைய சூழ்நிலைகளை பொறுத்தும் தான் உனக்கு எல்லாமுமே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். கந்தன் இருக்கும் பொழுது இனி தேவையற்ற சிந்தனைகள் உனக்குள் தேவையில்லை. அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது எதை கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். முருகா முருகா என்று சதா சர்வகாலமும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு இங்கு நடக்கக்கூடிய அத்தனையிலும் மிகச்சரியான ஒன்றை இனி நடத்த முடியும் என்பதனை நீ நம்புவாய். உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்க வேண்டி உன்னோடு துணையிருந்து நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி முழுமையான மனநிலையோடு உன்னை வந்து சேரட்டும் என்பதனை புரிந்து கொள். முழுமையான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கை உன்னை அதிசயப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும்.
வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா.